இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மளிகை கடையில் கிடைக்கிற குச்சி வெடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4-5 டப்பா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது ஒன்னோட விலை 20 ரூபா சொன்னாங்கங்க. இது வந்து கீழே வந்து போட்டாலே வெடிச்சிடும். ஸோ அதனால் மரத்தூள்லாம் போட்டு ஒரு டப்பாவில் சேஃபாக தான் தந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு 20 வெடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி ஓகேங்க, இதை ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து போட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து கீழே வந்து போட்டு பார்த்தேன். சவுண்டுனா நல்லா தாங்க வருது. நல்லா சவுண்டு நல்லா டம்முன்னு கேட்குது. சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை வச்சு வெட்டினேங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க, டம்முன்னு வெடிச்சிருச்சு. சரி இதை வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பேப்பர் வந்து சுற்றி தானே வச்சுருக்காங்க. அதை மெதுவாக வந்து இந்த மாதிரி எடுத்ததுக்கு அடுத்து தான் தெரியுது இதில் வந்து உள்ளக்க வந்து சின்ன சின்ன கல் தாங்க இருக்குது. நம்ம வந்து அந்த பூண்டு வெடி அந்த வெங்காய வெடி சொல்லுவோம்ல, அதுலேயுமே அந்த கல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் கல் வந்து போட்டிருக்காங்க. அதில் மருந்து இருக்கும் போல்க்க நம்ம வந்து ஃபோர்ஸாக கீழே போடுறப்போ ஒன்றோட ஒன்று ஒரேனால வந்து அப்படியே தீப்பிடிச்சு வெடிச்சிருதுங்க. அது ஜஸ்ட்டு கீழேயும் போட்டு பார்த்தேங்க. அது வந்து அப்பையும் கங்குனா அந்த மாதிரி வரதாங்க செஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம சேஃபாக தான் வெடிக்கணும். சும்மா நார்மலாக கீழே போட்டு வெடித்தாலே போதுமானது தான். சரி ஓகேங்க, இதில் இன்னொரு 3 பாக்ஸு கிட்டே இருக்குது. இதில் வந்து வேறு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.